ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மனமும்னா உங்கள் சௌமியா. இன்றைக்கி நம்ம சூப்பராக, அதாவது பிகினர்ஸ் கூட பண்ணக்கூடிய ஒரு அவல் அப்பம் தான் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம் இந்த அப்பத்தை. அதுக்கு முதல்ல நான் கெட்டி அவல் ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். கெட்டி அவலானாலும் எடுத்துக்கலாம், தக்கை அவலானாலும் எடுத்துக்கலாம். இந்த அவலை 1க்கு 2 வாட்டி நல்லா அலம்பின அவலை இந்த அவல் முழுகிற வரைக்கும் இதில் ஜலம் கொட்டி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோன்னா இந்த அவல் நல்லா புசு புசுன்னு மெத்துன்னு இந்த மாதிரி ஊறி வந்துடும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துன்ட்டு 1 கப்புக்கு 1 கப்பு வெல்லம். இது மணல் இல்லாத ஆர்கானிக் வெல்லம், அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். மணல் இருக்கிற வெல்லம்னா இந்த 1 கப்பு ஜலத்தில் கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கணும். 4 ஏலக்காய் சேர்த்துட்டுருக்கேன். ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு ஜலம், எல்லாமே ஒரு கப்பு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி. எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சோன்னா நம்மளுக்கு அப்பம் மாவு ரெடி ஆகிடும். இப்போ 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல கொப்பரை இருந்தால் பல்லாக கட் பண்ணிவிட்டு கொப்பரை நெய்யில் பொரிச்சிட்டு இதில் சேர்த்தோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி பேட்டர் கரெக்டாக இட்லி தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ குழிப்பணியாரம் வானா வச்சுன்ட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் நெய்யை விட்டுன்ட்டு, இதுக்கு ரொம்ப நெய்யெல்லாம் இழுக்காது. இந்த குழியோட ஒரு 3/4 பதத்துக்கு இந்த மாவு நம்ம விட்டோன்னா அது வெந்து வரும்போது நம்மளுக்கு அந்த குழியோட ஃபுல்லாக புசு நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துலேயும் இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் ஃபுல் சிம்மில் அடுப்பு வச்சுட்டு நம்ம ஒரு மூடிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மூடி எடுத்தோன்னா உள்பக்கம் ஃபுல்லாக இந்த மாதிரி வெந்துடும். அதை அப்படியே நம்ம திருப்பிக்க வேண்டியது தான். பார்த்தேளா எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதுக்கு மாவு அரைக்க தேவையில்லை. அந்த பாகு பதம் வச்சுண்டு அப்பத்துக்கு ஊற வச்சு பச்சரிசி அதெல்லாமே எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக பண்ணலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த மாதிரி வடிச்சிட்டு எடுத்தோன்னா நம்ம விட்ட அந்த நெய் அப்படியே அந்த குழியிலேயே தேங்கிறது பாருங்கள். அதுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் தான் அந்த நெய் எடுத்துட்டு பேலன்ஸ் அந்த குழியிலேயே தான் இருக்கும். ஸோ ரொம்ப எண்ணெயோ நெய்யோ இதுக்கு தேவையில்லை. நெய்யில் தான் பண்ணுறதுனால இந்த நெய் அப்பம் அவல் அப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு சில பேர் பண்ணுறா, சில பேர் அடுத்த மாதம் செப்டம்பர் 15ஆம் தேதி பண்ணுறா. ஸோ எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். பார்த்தேன்னா உங்களுக்கு அப்பம் புஸ்ஸுன்னு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.